அனைவருக்கும் வணக்கம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். ஒரு செயலை செய்து முடிக்க முடியும்னு சொல்றது எல்லாருக்கும் எளிதான விஷயம். ஆனா அது சொன்னபடியே செஞ்சு முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறள் தொடர்பான முக்கிய செய்திகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பாட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6ல, அதே போல தமிழ் யூனிட் 7லையும் கவர் ஆகும். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகு பெயர்னு சொல்றாங்க. திரு என்னும் அடைமொழியோடு தமிழில் தோன்றிய முதல் நூல் வந்து திருக்குறள் தான். திருன்னு சொன்னா செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அறநூல்கள் எல்லாமே வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். திருக்குறள் 3 பாடல்கள், 9 இயல்கள், 133 அதிகாரங்கள் மற்றும் 1330 குறட்பாக்களை கொண்டது. 3 பாடல்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம முப்பால்னு சொல்றோம். அதே போல 9 இயல்கள், 133 அதிகாரங்கள், ஓர் அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள்னு பார்த்தா டோட்டலா பாத்தீங்கன்னா 1330 குறட்பாக்கள். அதுல அறத்துப்பால் பாருங்க, அறத்துப்பால்ல மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கு. டோட்டலா ஓர் அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் இல்லையா, அப்போ 380 குறட்பாக்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிரவியல். பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள். பாயிரம் 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவரிசை 4 F. அடுத்தது இல்லறவியல். இல்லறம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா 2 பேர் வேணும். அப்போ 20 20 ஃபர்ஸ்ட் 2 வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது துறவரவியல். துறவரவியல் 13 வயசுல துறவியா போறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஊழியல். ஊழியல் ஒரு அதிகாரம். பொருட்பால். பொருட்பால்ல 70 அதிகாரங்கள் இருக்கு. டோட்டலா 700 குறட்பாக்கள். அரசியல் 25 அதிகாரங்கள். ஒருத்தவங்க அரசியல் நிக்கணும்னு சொன்னா 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அடுத்தது அங்கவியல் அல்லது அமைச்சியல்னு சொல்லுவாங்க, 32. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 32 என்ன சொல்லுன்னு சொன்னா அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் அதிகாரம் சொல்லுவாங்க. சோ அது கூட இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒளிவியல் 13. இங்க பாருங்க, துறவரவியலும் 13, அதே போல ஒளிவியலும் 13. துறவரம் ஒளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்பத்துப்பால். இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்கள். டோட்டலா 250 குறட்பாக்கள் இருக்கு. அதுல களவியல் 7, கற்பியல் 18. நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளம். இங்கதான் வந்து ஔவையாரால இதை அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க. இது ஔவையார் உதவியால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. திருக்குறள் முதலாக 1812ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் பதிப்பிக்கப்பட்டது. இதனை பதிப்பித்தவர் தஞ்சை ஞானப்பிரகாசம்னாலும் ஒண்ணுதான், ஞானப்பிரகாசம்னாலும் ஒண்ணுதான். அப்போ முதல்ல வந்து எப்ப பதிப்பிச்சாங்கன்னு பாருங்க, 1812. இதுல கீவேர்டு வந்து 1812. தஞ்சாவூர்ல யாரு பதிப்பிச்சாருன்னா ஞானப்பிரகாசம். அதே போல எங்க அரங்கேற்றம் பண்ணாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற பொற்றாமரை குளத்துல. நெக்ஸ்ட் திருவள்ளுவர் பற்றிய தகவல்கள். திருவள்ளுவர் காலம் கிமு 31 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் காலத்தை கணித்தவர் மற்றும் திருவள்ளுவர் ஆண்டு கணிக்கும் முறையை வந்து அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சவர் இந்த மறைமலை அடிகள் தான். இவங்களோட மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். திருவள்ளுவர் ஆண்டை கணிக்க நடப்பு ஆண்டோட 31 கூட்ட வேண்டும்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, 2026 இப்ப நடந்துட்டு இருக்கு. இது கூட 31 ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா 2057. அப்போ திருவள்ளுவர் பாருங்க 2057 வருஷத்துக்கு முற்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அடுத்து திருவள்ளுவரோட வேறு பெயர்கள். தேவர். தேவர் அப்படின்னு சொன்னா அந்த பேர் யார் கொடுத்தாங்கன்னா நச்சினார்க்கினியர். தேவர் அப்படின்னு சொன்னா உயர்ந்த தலைவர்னு சொல்லலாம். இறைவன் கூட ஒரு அர்த்தம் இருக்கு. தேவர் நச்சினார்க்கினியர் வழங்கியது. தெய்வ புலவர். தெய்வ புலவர் இளம் பூரணார். அடுத்தது பொய்யில் புலவர் சீத்தலை சாத்தனார். சென்னா போதார். தேவர்னா நச்சினார்க்கினியர். அடுத்தது தெய்வ புலவர்னா இளம் பூரணார். பொய்யில் புலவர் சீத்தலை சாத்தனார், சென்னா போதார். மாதானு பங்கி இவர் பெற்ற ஒரே வடமொழி பட்டம். மாதானு பங்கி அப்படின்னு சொன்னா வடமொழி பட்டம். தாயுள்ளம் கொண்டு தாயும் கருணையோடு அறக்கருத்துக்களை உரைப்பவன் பொருள். தாயுள்ளம் கொண்டு தாயும் கருணையோடு அறக்கருத்துக்களை உரைப்பவன் சொல்லிட்டு பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, நான்முகனார், பெருநாவலர்,
பொய்யா மொழி புலவர். இங்க வந்து டைரக்டா திருவள்ளுவர் பேர் கொடுத்துட்டா கேட்கணும்னு கிடையாது கொஸ்டின்ஸ். அவரோட அடைமொழி பேர் கொடுத்துட்டு கூட இது யார் சொன்னா, இந்த கூட் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து பாருங்க, தமிழக அரசாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருவள்ளுவர் உருவப்படத்தை வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. 1964 மார்ச் 23 அப்போ வேணுகோபால் சர்மா வரைந்த படத்தை தமிழக சட்டசபையில் திறந்து வைத்தவர் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன். இந்த ஜாகிர் ஹுசேன் தான் அவரோட தோட்டத்து கல்லறை வாசகத்துல வந்துட்டு நான் மீண்டும் பிறவாத தோட்டத்து குயில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சொல்லியிருப்பாரு. இவருதான் வந்து முதல் பிரசிடென்டா இருந்து இறந்தவர், முஸ்லிம் பிரசிடென்ட்டும் கூட. வள்ளுவர் உருவம் பொறித்த தங்க நாணயத்தை வெளியிட்டவர் பிரான்சிஸ் ஒயிட் செல்லிஸ் துரை. இவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தா காத்தப்பன் ஒருத்தவர். அவர்தான் அந்த ஓலைச்சுவடி அயோத்திதாசர் பண்டிதரோட தாத்தா, பட்லர் காத்தப்பன் சொல்லுவாங்க. அவருதான் வந்துட்டு சமையல்காரனா இருந்திருப்பாரு இந்த ஒயிட் செல்லிஸ் துரை கிட்ட. இவர்கிட்ட அந்த ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பதிப்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. திருவள்ளுவருக்கு தவச்சாலை நிறுவியவர் வந்து இரா இளங்குமாரனார். திருச்சி அல்லூர்ல திருவள்ளுவருக்கு ஒரு தவச்சாலையை நிறுவியிருப்பாரு. அடுத்தது, திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலம் அமைந்துள்ள ஊர் வந்து நெல்லை. இன்னைக்கு வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லையில தான் வந்துட்டு ஈரடுக்கு மேம்பாலம் இருக்கு. வள்ளுவருக்கு 133 அடி உயர சிலையையும் கோட்டத்தையும் அமைத்தவர் வந்து அப்போ இருந்த முதல்வர் கருணாநிதி. திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஓடும் வழித்தடம் வந்து கன்னியாகுமரி டு டெல்லி. திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஓடும் வழித்தடம் கன்னியாகுமரி முதல் டெல்லி வரைக்கும். திருக்குறளின் வேறு பெயர்களும் சிறப்புகளும். திருக்குறளோட இந்த ஆகு பெயர் வந்து அடையெடுத்த கருவி ஆகு பெயர் நம்ம முன்னவே பார்த்தோம். அதே போல வேறு பெயர்கள் என்னன்னு பாருங்க, தமிழர் திருமறை, தமிழ்மறை, திருவள்ளுவ பயன், நச்சினார்க்கினியர். நமக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க பயன் கொடுத்தாங்கன்னா வந்து இனிமையா இருக்கும். அதே போல பொருளுரை அப்படின்னா சீத்தலை சாத்தனார், கூலவாணியின் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கூலம்னா தானியம் அர்த்தம். அவர்கிட்ட நிறைய பொருள்கள் இருந்திருக்கு. அந்த பொருளுரை அப்படின்னு சொன்னாலே சீத்தலை சாத்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை விளக்கம் மு வரதராசனார். பழகு தமிழ் சொல்லருமை 4 நாலும் 2 சொல்லு குருதி என்ற பழமொழியில் 4 அப்படிங்கிறது நாலடியார், 4 நாலடியார், 2 அப்படிங்கிறது திருக்குறள். 2னா திருக்குறள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலடியார் 4 அடியில வந்து அறக்கருத்துக்களை சொல்லியிருக்கோம். திருக்குறள் வந்து 2 அடிகள்ல அறக்கருத்துக்களை சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, தமிழுக்கு கதி எனப்படுவது கம்பராமாயணமும் திருக்குறளும் ஆகும். இதை கூறியவர் செல்வ கேசவ முதலியார். கதி அப்படின்னா கா வந்து கம்பராமாயணம், தீ வந்து திருக்குறள். இது சொன்னவர் வந்து செல்வ கேசவ முதலியார். அடுத்தது, ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு செல்வமா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளும் கம்பராமாயணமும் செல்வமா இருக்கும். தமிழ் மாதிரியில் இனிய உயர்நிலை என்று கவிமணி தேசிக விநாயகனாரும். இனிய உயர்நிலை அப்படின்னு சொன்னா கவிமணி தேசிக விநாயகனார். இயற்கை வாழ்வில்லம்னு சொன்னா திருவிக்கா, பொது உடைமைவாதி, தொழிலாளர் சங்கத்தெல்லாம் தோற்றுவித்திருப்பாரு. திருவாரூர் விருத்தாச்சலம் இவரோட பேருக்கான எக்ஸ்பிளனேஷன். தமிழ் மாதிரி இனிய உயர்நிலைனா கவிமணி தேசிக விநாயகனார். வாழ்க்கையில உயர்வான இடத்துக்கு போனா விநாயகருக்கு முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை வாழ்வில்லம், ஒரு இல்லம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இல்லத்துக்கே வந்து முதல்ல தேவைப்படுறது திருக்குறள் தான். திருக்குறள் சொல்லியிருக்காரு யாரு? திருவிக்கா. அடுத்தது, திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் தமிழ் மொழி, இனம், திராவிடம். திருக்குறள்ல ஒரே தலைப்பில் இடம்பெறும் 2 அதிகாரம் பாருங்க, குறிப்பறிதல். ஒரே தலைப்புல இடம்பெறும் 2 அதிகாரம். 2 அதிகாரத்திலும் இந்த குறிப்பறிதல்ங்கிறது. உடைமை என்னும் தலைப்பில் இடம் பெற்ற அதிகாரங்களோட எண்ணிக்கை பாருங்க 10. தமிழ் மொழி திருக்குறளில் ஒரே குறட்பாவில் அதிக முறை பயன்படுத்தப்பட்ட சொல் வந்து இந்த பற்று அப்படிங்கிறது தான் 6 முறை. அந்த திருக்குறள் பற்றுக பற்றற்றான் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, திருக்குறளோட கூட்டுத்தொகை அல்லது கூட்டு சராசரி வந்து 1+3+3 சொன்னா 7. திருக்குறள்ல 7 என்ற எண் வந்து 8 முறை வந்திருக்கு. 7ங்கிறது 8 முறையும், கோடி என்ற சொல் வந்து 7 முறையும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த அதிகாரம் 133யும் டோட்டலா வந்து குறட்பாக்கள் 1330. இது ரெண்டுத்தையுமே கூட்டினேன்னு பார்த்தா 7 வரும். அதனாலதான் 7க்கும் திருக்குறளுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல பாருங்க, திருக்குறள்ல பயன்படுத்தாத என்னன்னு பாத்தீங்கன்னா 9. 15/1/1949 சென்னையில முதலா திருக்குறள் மாநாட்டை நடத்தினவர் வந்து பெரியார். 15/1/1949. மகாத்மா காந்திக்கு திருக்குறளை அறிமுகம் செய்தது வந்து ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய். மகாத்மா காந்திக்கு டால்ஸ்டாய் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதே போல திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம், ஒரே விதை குன்றி மணி.
அடுத்தது இரு மலர்கள் அனிச்சம் குவளை, மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விரிந்து. விருந்தினர்களை வந்து நம்ம வரவேற்கும் போது முக மலர்ச்சியோட வரவேற்கணும். ஏன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்க கூடாது. அப்போ வந்து அப்படி வரவேற்றோம்னு சொன்னா இந்த அனிச்ச மலர் மோந்து பார்த்தா வாடி விடுற மாதிரி விருந்தினர்களோட முகமும் வாடி. அடுத்தது குவளை மலர். இடம்பெறும் மரங்கள் பாருங்க, பனையும் மூங்கில். தமிழ்நாட்டோட மாநில மரம் வந்து பனை மரம். மூங்கில் தலைமுறைக்கு ஒரு முறை வந்து மலர்றது அந்த மூங்கில். திருக்குறளை அடிப்படையாக கொண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் பாருங்க, வாழும் வள்ளுவம். வாழும் வள்ளுவம் வாசிய குழந்தைசாமி 1988. இது ஒரு PYQ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. வாழும் வள்ளுவம் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையா இருந்துதான் வந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை வாழும் வள்ளுவம் 1988. குழந்தை வந்து 8 போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம் வள்ளுவ, ஈரோடு தமிழன்பன் 2004. ஹைக்கூ, சென்றியூ, லிமரைக்கூ, இந்த புது புது யுக்திகளை வந்து கவிதைகளை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ஒரு பூவின் முக மலர்ச்சியையும் தாயின் குழந்தையோட புன்னகையையும் வந்து அறிந்துக்கிறதுக்கு மொழி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரோடு தமிழன்பன் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, திருக்குறளின் முன்னோடி நூல் வந்து புறநானூறு. புறநானூறு போர் வீரத்தை பத்தி சொல்லும். புற வாழ்க்கையை பத்தி சொல்றது புறநானூறு. அக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்றது அகநானூறு. திருக்குறளின் சாரம் எனப்படும் நூல் வந்து நீதி நேர் விளக்கம். ஒளிவு சாராம்சம் எனப்படும் நூல் திருவருட்பயன். சாரம் அப்படின்னு சொன்னா நீதி நேர் விளக்கம், ஒளிவு சாராம்சம் சொன்னா திருவருட்பயன். குட்டி திருக்குறள் எனப்படும் விளக்கம் தரும் நூல் வந்து நாலடியார். குட்டி திருக்குறள் எதை சொல்றோம் அப்படின்னா நாலடியார். குட்டி திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டி திருக்குறள்னா நாலடியார். திருக்குறளோட சாரம் அப்படின்னு சொன்னா நீதி நேர் விளக்கம். திருக்குறளோட முன்னோடினா புறநானூறு, குட்டி திருக்குறள்னா நாலடியார். அடுத்து உரையாசிரியர்கள். திருக்குறளுக்கு முதலாக உரை எழுதியவர்கள் வந்து 10 பேர். 11 சொன்னா 10 பேரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க மணக்குடவர். இந்த மணக்குடவர் தான் வந்து முதல் உரை. தருமர், தாமத்தர், அப்போ தாவரிசையில 2 பேர் இருக்காங்க. அடுத்தது பாவரிசையில 3 பேர் இருக்காங்க. பாவரிசையில 3. அதுக்கப்புறம் தாவரிசையில 3 பேர் இருக்காங்க. தருமர், தாமத்தர், திருமலையர். பாவரிசையில 3. பருதி, பரிபெருமாள், பரிமேல் அழகர் உரை தான் வந்து நமக்கு சிறந்த உரை. அதுக்கு அடுத்தது மாவரிசையில 2 பேர் இருக்காங்க பாருங்க, மணக்குடவர், மல்லர், காளிங்கர். இந்த 10 பேர் இருக்காங்க. ஆனா அதுல சிறந்ததுன்னு நம்ம சொன்னா பரிமேல் அழகர் உரை தான். தற்காலத்தில் கிடைக்கும் பழைய உரைகள் என்னன்னா, பழைய உரைகள் மணக்குடவர், பரிமேல் அழகர், காளிங்கர், இவங்க 3 பேரோட கிடைச்சிருக்கு. தற்காலத்து சிறந்த உரை எழுதியவர் வந்து யாருன்னா திருக்குறளாளர் வி. முனுசாமி. திருக்குறளாளர் வி. முனுசாமி. திருக்குறளுக்கு உரை எழுதிய பிற தமிழறிஞர்கள் யாருன்னு பாருங்க, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவரோட தான் அந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது. இந்த பாடலாம் உப்பு சத்தியாகிரகம். அப்போ தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்துல ராஜாஜி பாடியிருப்பாரு. அடுத்தது திருவிகா, கலைஞர் கருணாநிதி, பாரதிதாசன், புலவர் குழந்தை. பெரியாரோட வேண்டுகோளுக்காக இந்த புலவர் குழந்தையை வந்துட்டு 25 நாள்ல திருக்குறளுக்கு வந்து உரை எழுதிப்பாரு. நாவலர் நெடுஞ்செழியன் முதலமைச்சரா இருந்திருப்பாரு. அரசன் சண்முகனார், ராமானுஜ கவிராயர். திருக்குறளை பரிமேல் அழகர் உரையோடு முதலில் பதிப்பித்தவர் யாருன்னா ராமானுஜ கவிராயர் 1840. ராமானுஜ கவிராயர் 1840. திருக்குறளுக்கு மரபுரை எழுதுவது தேவனைய பாவாணர். மரபுரை தேவனைய பாவாணர். அதே போல அந்த சொற்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லாராய்ச்சி கட்டுரை, அதே போல அந்த 10th தமிழ் புக்ல செடி கொடிக்கெல்லாம் வந்துட்டு மரத்துக்கு இளமை பெயர்கள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தேவனைய பாவாணர் எழுதியிருப்பாரு. திருக்குறளுக்கு ஆராய்ச்சி பதிப்பு செய்தவர் கீவா ஜெகநாதன். இவரும் ஸ்லேடை பாடல வல்லவர். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்லேடை பாடல வல்லவர் நம்ம பார்த்தோம்னா வரதன், காலமேக புலவர் சொல்லுவோம். அடுத்து பாருங்க மொழிபெயர்ப்புகள். திருக்குறள் 110க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலக மொழிகளை பாருங்க, முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட உலக மொழி வந்து லத்தீன் 1730. மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர். லத்தீன்ல வீரமாமுனிவர், அறம் பொருட்பால் 2 மட்டும் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது ஆங்கிலத்துல ஜார்ஜ் யூலியோ போப் 1886 வந்து மொழிபெயர்த்திருக்காரு முழுமையா. அடுத்தது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த முதல் தமிழர் யாருன்னு பாருங்க, K.M. பாலசுப்ரமணியம். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த முதல் தமிழர்னா K.M. பாலசுப்ரமணியம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா G.U. போப் 1886. பிரெஞ்சு மொழியில ஏரியல், ஜெர்மன் மொழியில
டாக்டர் கிரவுல். டாக்டர் கிட்ட போனா நிறைய மணி இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மன் கிரவுல். நரிக்குறவர் மொழியில வக்ஃபோலி, கிட்டு சிரோன்மணி. நரிக்குறவர் மொழியில கிட்டு சிரோன்மணி. அடுத்தது இந்திய மொழிகள் பாருங்க. முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய மொழி மலையாளம் 1854. நாடு லாவரிசையில வருது மலையாளம். லாவரிசையில ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிபெயர்த்தவர் ராமவர்ம கவிராஜன். இந்தியில வந்து பிடி ஜெயின். இந்தியில பிடி ஜெயின். மேக்சிமம் இந்த ஜெயின்ஸ் எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சமஸ்கிருதம் அப்பா தீக்ஷிதர். இந்த ஷா வரிசை சமஸ்கிருதம். ஷாங்கிறது வடமொழி தானே, வடமொழி நம்ம சமஸ்கிருதம் சொல்லுவோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சமஸ்கிருதம் தீக்ஷிதர். குஜராத்தில பிசி கோகிலா. குஜராத்தில பிசி கோகிலா. தெலுங்குல வைத்தியநாத பிள்ளை. அடுத்தது அறிஞர்களின் சிறப்பு தொடர்கள் பாருங்க. பாரதிதாசன் இணையிலை முப்பாளுக்கு இந்நிலத்தே, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. புகழ் வையகமே அப்படின்னு சொன்னா பாரதிதாசன். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு சொன்னா பாரதியார். புகழ் வையகமே அப்படின்னு சொன்னா பாரதிதாசன். அடுத்து பாருங்க கபிலர். திருவள்ளுவ மாலையில திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள். திருவள்ளுவ மாலையில கபிலர் எழுதியிருக்காரு. மதுரை தமிழ் நாகனார். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா அப்படின்னு பாடியிருக்காரு. மதுரை தமிழ் நாகனார். மாங்குடி மருதனார். வள்ளுவர் வாய்மொழி மாண்பு உள்ளம் உருக்குமே. மாங்குடி மருதனார். வள்ளுவர் வாய்மொழி மாண்பு உள்ளம் உருக்குமே. அடுத்து பாருங்க ஔவையார். அணுவை துளை தேர்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அணுவை அப்படின்னு சொன்னா ஔவையார் வருவாங்க. அடுத்தது இடைக்காடனார். கடுகை துளை தேர்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். கடுகு அப்படின்னு சொன்னா இடைக்காடனார் வருவாங்க. ஔவையார்னா அணு, இடைக்காடனார் காடு, கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அறிவுமதி. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் குளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். அதுதான் முப்பால் வந்து திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பேர்கள். அடுத்து பாருங்க கவிமணி தேசிய விநாயகம். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். தேசிய விநாயகம். செல்வத்தை வந்து தினம் தினம் வந்துட்டு நிந்தனை செய்யுங்க. எப்பயுமே எல்லாருமே வந்து செல்வத்தை பத்தி தான் யோசிப்போம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டாக்டர் கிரவுல். தமிழ் ஒரு அழகிய சித்திரை வேலைப்பாடு அமைந்த தட்டு, அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் வந்து திருக்குறள். தமிழோ என்னை ஈர்த்தது, திருக்குறளோ என்னை இழுத்தது. தமிழ் ஒரு அழகிய சித்திர வேலைப்பாடு அமைந்த தட்டு, அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் திருக்குறள். தமிழோ என்னை ஈர்த்தது, திருக்குறளோ என்னை இழுத்தது. டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்லுவாரு? நிறைய வந்து ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கால்டுவெல். உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். உலகில் நாகரிகம் போயிடுச்சுன்னா கூட கம்பன் காவியமும் திருக்குறளும் வந்து இருந்துச்சுன்னா மீண்டும் புதுப்பிச்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. கி.ஆ.பெ. இவர் வந்து ஸ்லேடையில வல்லவரா இருந்திருப்பாரு. பாருங்க தேன் தமிழ்னு சொல்லியிருப்பாரு. தமிழ் தேன் மொழி. தமிழ் தேன் போன்ற மொழி அப்படிங்கிற ஸ்லேடையா பாடுனவர். அதனாலதான் இவர் வந்து முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கி.ஆ.பெ. விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர். அடுத்தது திருவிக்கா. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ உரியது அன்று, அது மண்பதைக்கு உலகுக்கு பொது. பொது உடைமை வாரிதான் நம்மளோட திருவிக்கா. அவர் பொது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனாலே திருவிக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பர்ட் ஸ்வைட்சர். வாழ்விற்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள்னு சொல்லியிருக்காரு. வாழ்விற்கு உரிய உயரிய அன்பு நெறியை கூறும் நூல் தான் திருக்குறள்னு சொல்லியிருக்காரு ஆல்பர்ட் ஸ்வைட்சர். நெக்ஸ்ட் பாருங்க ஏரியல். பிரெஞ்சு அறிஞர். கீதை ஒரு நல்ல இந்துவை உருவாக்குகிறது, பைபிள் ஒரு நல்ல கிறிஸ்தவனையும், குரான் ஒரு நல்ல இஸ்லாமியனையும் உருவாக்குகிறது, ஆனால் திருக்குறள் மட்டுமே ஒரு நல்ல மனிதனை உருவாக்குகிறதுன்னு சொல்லியிருக்காரு. யாரு? ஏரியல். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஏரியல் அப்படிங்கிறது சோப் பவுடர் ஒருத்தவங்க மட்டும் தான் போடுவாங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாது. எல்லாருமே போடுவாங்க இல்லையா, துணி துவைக்கும் போது எந்த இனம் இந்த இனம் தான் போடுறாங்க அந்த இனம் தான் போடுறாங்க. ஷார்ட்கட்காக சொல்றேன், எல்லாருமே இந்த ஏரியல் பவுடர் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திருக்குறளில் உள்ள கருத்தியல்கள் பாருங்க. மத சார்பின்மை, செகுலரிசம். அறம் கூறும் நூலாக எழுதப்பட்டுள்ள இதில் கடவுள் வாழ்த்து,
என்ற அதிகாரத்தில் எந்த ஒரு மதம் சார்ந்த கடவுளையும் குறிப்பிடாமல் இறைவன் வாழறிவன் என்ற பொது பெயர் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப ரெண்டே தான் பயன்படுத்தியிருக்காங்க. என்னது? இறைவன் வாழறிவன். வாழறிவனாலும் இறைவன் சொல்லுவாங்க. எந்த ஒரு மத சாயலும் இன்றி மனதில் உள்ள பற்றுகளை நீக்குவதே பற்றற்ற நிலையை இறைவனை அடையும் வழி என்று வரையறுக்கிறது. இந்த திருக்குறள் மூலமா பார்ப்போம். பற்றுக பற்றற்றான் அப்படிங்கிற குறள் வந்து நீங்க பற்றுகளை எல்லாம் நீங்கி வாழணும், எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க மத சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுது. அடுத்து பாருங்க, கடவுள் என்பது உருவ வழிபாடு சார்ந்தது என்று அது தூய்மையான மனம் சார்ந்தது என்பதை உணர்த்துறதுதான் மனத்துக்கள் மாசிலனாதல் அனைத்தார ஆகுல நீரப்பிற. மனசுல வந்து குற்றம் இல்லாதவங்களா இருக்கணும். அடுத்தது, கடவுளை விட மனிதனை மேலானவன் என்றும் வறுமை உடையவரை இறைவன் படைத்திருந்தால் அந்த இறைவனை கெட வேண்டும் என்றும் மானத்தை போற்றுகிறது. இருந்தும் உயிர் வாழ்தல் வேண்டிய இந்த திருக்குறள் மூலமா சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து இறக்குற நிலைக்கு, அதாவது பிச்சை எடுக்கிற நிலைக்கு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களை படைச்ச அந்த கடவுளுக்கும் அந்த நிலைமை வரட்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த திருக்குறள். எந்த ஒரு கடவுளும் இதில் போற்றப்படவும் கிடையாது, தூற்றப்படவும் இல்லை. அடுத்தது, பொருளியல் சிந்தனைகள் பாருங்க. எக்கனாமிக் தாட்ஸ். பொருளின் இயல்பை அறிதல், பாதுகாத்து செலவு செய்யணும், இரட்டி பார்க்கணும் ஆகியவற்றை விளக்குவதுதான் தற்கால கருத்துக்களோடு இந்த திருக்குறள் ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க. பொருள் அல்லாதவரை பொருளாக மதிக்க செய்யும் ஆற்றல் செல்வத்திற்கு உண்டு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இந்த திருக்குறள் மூலமா பொருள் வச்சிட்டு இருந்தாதான் வந்துட்டு அவங்க செல்வம் இருக்கிறவங்களா இந்த சமுதாயத்துல ஒரு மதிப்பு இருக்கணும். பொருள் இல்லைன்னு சொன்னா அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்கன்றதா இந்த திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் அறவழியில் சேர்க்கும் பொருளே நிலைத்த இன்பம் தரும். அரணியும் இன்பமும் திறனறிந்து தீங்கின்றி வந்த பொருள். ஒரு பொருளை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அறவழியில சேர்க்கணும். அது மற்றவங்களுக்கு தீங்கு தரக்கூடியதா இருக்கக்கூடாது. அரசனின் முக்கிய வருவாய் பாருங்க. வரி, திரைன்னு சொன்னா கப்பம்னு அர்த்தம். பகைவரை வென்று ஈட்டும் செல்வம், உரு பொருளும் ஒழுங்கு பொருளுங்கிற அதிகாரம் இந்த திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அரசனோட முக்கிய வருவாய் முதல்ல வரி. அந்த வரி கூட வந்து நியாயமான முறையில வந்து வசூல் செய்யணும். கப்பம், நம்ம மக்கள் வந்து கப்பம் கட்டுறது முறையான வகையில வந்து கட்டணும். பகைவரை வென்று ஈட்டும் செல்வம், போர்க்களத்துக்கு போயிட்டு பகைவருக்கு ஈட்டுற செல்வமும் வந்துட்டு முறையானதா இருக்கணும். வருவாய் சிறியதாக இருந்தாலும் செலவு அதை கடந்து செல்லாமல் இருப்பதே அவசியம் சொல்றாரு. ஆகார் அளவிட்டு தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. நம்ம வந்து மந்த்லி வந்து ஒரு பட்ஜெட் போடுறோம், இவ்வளவுதான் வந்து இப்ப 100 ரூபாய் வருமானம் வருதுன்னு சொன்னா அந்த 100 ரூபாய்க்குள்ளவே போடணும். 101 ரூபா போடும்போது தான் அந்த பிரச்சனையே வருது. சோ நம்மளோட எக்கனாமிக்கல் லெவல் பார்த்து நம்ம கரெக்டா பட்ஜெட் போட்டு வாழணும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் ஒரு நாட்டின் பொருளாதார உயர்வுக்கு அடிப்படை சொல்றாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து வருவாயை நம்ம ஈட்டுறது, ஈட்டிய வருவாயை நம்ம எப்படி காத்து மத்தவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கறதுன்றது இந்த குறள் மூலமா வள்ளுவர் விளக்கியிருக்காரு. பொருளை பகிர்ந்து வாழும் பகுத்துண்ணும் முறையை வலியுறுத்துகிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். நம்ம சாப்பிடும் போது மத்தவங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு சாப்பிடணும், முன்னாடி இருக்கிறவங்களை பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது. அதே போல பாருங்க, அரசியல் கருத்துக்கள், பொலிட்டிக்கல் தாட்ஸ். பிறரை சாராமல் எல்லா வளங்களையும் கொண்டதே சிறந்த நாடு. நாடென்ப நாடா வளர்த்தன. நம்ம நாட்டுல இருக்கிற அந்த ப்ராஸ்பரிட்டி, அந்த வளங்களை வச்சே வந்து நம்ம நாட்டை வளர சாக்கணும், நாட்டை வந்து முன்னேற்றணும்னு நினைக்கிறோம். மற்ற நாட்டுகளை வந்து நம்ம சிறந்த எல்லாத்துக்கும் மற்ற நாடை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னு சொன்னா அது வந்து சிறந்த நாடா கருதப்படாது. ஒரு நல்ல அரசுக்கு தேவையான 6 அங்கங்களை என்ன பாருங்க. படை, குடி, கூழ்னா பொருள், அமைச்சு, நட்பு, அரண். இதை வந்து இந்த திருக்குறள் வாயிலா வந்து வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. படை, குடி, கூழ், அமைச்சு. ஒரு நல்ல அரசா இருக்கணும்னா நல்ல படை இருக்கணும், நல்ல குடிமக்கள் இருக்கணும், நல்ல பொருள் வர வகைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அமைச்சர்கள் அரசருக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். நட்பு, எல்லா நாட்டு அரசர்களோட வந்து நட்பு பாராட்டணும். அரண், அந்த கோட்டையை வந்து பாதுகாக்கிறதா இருக்கணும். நல்ல அரசனுக்கு தேவையான 4 குணங்களை பாருங்க. கொடை, அழினா கருணை, செங்கோல், குடியோம்பல். கொடை கொடுத்து வாழக்கூடியவங்களா இருக்கணும், கருணை உள்ளம் கொண்டவனா ஒரு அரசன் இருக்கணும், செங்கோல் வளையாம காக்கக்கூடியவனா இருக்கணும், குடியோம்பல் மக்களை வந்து பேணி பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு செயலை ஒருவன் எவ்வாறு முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவனிடம் ஒப்படைப்பதே அரசின் தலையாய நிர்வாக பணி. இதனால் இவன்கடன் முடிக்கும் என்று அதனை அவன்கடன் விடல். இந்த செயலை இவங்க செஞ்சாதான் கரெக்டா செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்த்து அவங்க கிட்ட கொடுக்கணும். அடுத்தது, மக்களை அன்போடு அரவணைக்கும் அரசனின் செங்கோலை உலகம் எதிர்பார்த்து நிற்கும். குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. இந்த திருக்குறள் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவங்களோட பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் இயர். உலக மக்களை எல்லாம் வந்து அரசனை காப்பாற்றுவான், அந்த அரசனை வந்துட்டு அவனோட குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அப்படிங்கிறதா இதுக்கான பொருள். கொடுங்கோல் மன்னனின் அரசை மக்களின் கண்ணீரே அழித்து விடும், அள்ளற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருச்சி சிவா வந்து நாடாளுமன்றத்துல இந்த திருக்குறள் சொல்லியிருப்பாரு. எப்பயுமே வந்து ஒரு குடிமக்களை அளவைக்கிற மாதிரி ஒரு அரசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல அரசு இல்ல
அப்படிங்கிறதுதான் இதுக்கான டெஃபினிஷன். அடுத்து பாருங்க, மனிதநேயம் மற்றும் சமத்துவம், ஹியூமனிசம் அண்ட் ஈக்குவாலிட்டினா பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சேரலில் வேற்றுமையான். ஒருத்தவங்க பிறந்த உடனே அவங்க இந்த கம்யூனிட்டியா தான் இருப்பாங்க, இந்த இனமா தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க செய்யற தொழிலை வச்சுதான் இவங்க இந்த இனம் அந்த இனம் பிரிச்சிருக்காங்களே தவிர்த்து பிறந்த உடனே இவங்க இன்னாதான் இந்த வகுப்பை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லல. அப்போ எல்லாரையும் நம்ம சமத்துவமா பார்க்கணும். பொருளாதாரம் ஒருவரிடமே குவியாமல் அறவழியில் தேடி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், தாளாட்சி தந்த பொருள். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு அறவழியில சேர்த்த பொருள் எல்லாமே மற்றவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கணுமே தவிர்த்து நம்மளே வச்சுக்க கூடாது. பெற்றோர், மனைவி, உறவினர் ஆகியோருக்கு துணையாக இருப்பதே மனிதநேயம். இல்வாழ்வான் என்பான். பெற்றோருக்கும் மனைவிக்கு உறவினருக்கு இவங்க எல்லாருக்கும் அவங்க கஷ்டப்படும் போது நம்ம மனிதநேயத்தோட இருக்கணும். உடுக்கை இழந்தவன் கை போல, இந்த திருக்குறள் மூலமா உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு. நம்மளோட ஆடை விலகும் போது எப்படி நம்மளோட கை தானா போயிட்டு நம்ம உடலை மறைக்குமோ அதே போல நண்பனுக்கு தீங்கு வரும்போது நம்மளும் போயிட்டு உடனடியா காக்கணும். பிறர் துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளாத கண்கள் பயனற்றவை, பண்ணேன்னா பாடற்கு ஏபின்றேன். கண்மணப்பு கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட கண் பார்வை மூலமா நம்ம எப்பவுமே இரக்கம் இருக்கணும், கொடியவங்களா இருக்கக்கூடாது, இரக்கத்தோட வாழணும். மனிதனை துன்பத்திற்கு உள்ளாக்கும் காமம், வெகுளி, மயக்கம் ஆகிய மூன்றே ஒழித்தால் துன்பம் வராதுன்னு சொல்றாங்க. அப்போ நல்ல மனிதர்களா வாழணும்னா காமம், வெகுளி, மயக்கம் இது எதுவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வன்மங்களும் மறைஞ்சு போயிடும். தத்துவ கோட்பாடுகள், பிலாசபிக்கல் கான்செப்ட் பாருங்க. யான் எனது என்னும் சுயநல செருக்கிலிருந்து விடுபடுபவன் உயர்ந்த வீடு பெற்றே அடைவான். எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, நமக்கு மட்டும்தான் எல்லாமே இல்லாம மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கணும். எந்த பொருட்களின் மீது பற்று நீங்கிறதோ அதனால துன்பம் வராது. யாதனை யாதனை இந்த திருக்குறள் மூலியமா சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறள் சொல்லும் போது உதவிகள் ஒட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எத்தனை பேர் இந்த திருக்குறளை பார்த்துட்டு இருக்கவங்க சொல்றீங்களோ தெரியல, சொல்லி பாருங்க. உதவிகள் ஒட்டாது. எந்தெந்த பொருள் மேலெல்லாம் பற்று இல்லாம போதோ அந்தந்த பொருள் மூலமா நமக்கு துன்பம் வராது. வஞ்சனையால் வழிகளில் சேர்த்த பொருளை பாதுகாப்பது பச்சை மண்கலத்தில் நீரை ஊற்றி வைப்பதற்கு சமம், சலத்தால் பொருள் செய்தே அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மண்பானையை செஞ்சு எடுத்துட்டு வைக்கிறாங்க, உடனே அதுல தண்ணி ஊற்றணும்னு சொன்னா அது வீணா போயிடுவே. அதே போல நம்ம வஞ்சனை மூலமா பொருள்களை சேர்க்க கூடாது, நல்ல வழியில பொருள்களை ஈட்டணும். தீயினால் சுட சுட தங்கம் ஒளிர்வது போல் வாழ்வியல் வரும் துன்பங்களால் அனுபவ அறிவு சுட சுட ஒளிரும் பொன் போல். நமக்கு துன்பம் வர வர ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் அடுத்த பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனைக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரச்சனைக்கு அந்த அனுபவம் கை கொடுக்கும். நம்ம உடனே பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. சிறிய செயலில் வெற்றி பெறுவதை விட பெரிய செயலை செய்து தோல்வி அடைவது யானை மீது வேடறிதல். இந்த திருக்குறள் சொல்றாங்க. காண முயலெய்த அன்பிலே யானை பிழைத்தவேல் ஏந்தல் இணைது அப்படின்னு சொன்னா, ஒரு காட்டுல ஓடுற முயலுக்கு நம்ம புரிய வச்சோம்னு சொல்லலாம். நான் காட்டுல இருக்கிற அந்த முயலை வீழ்த்திட்டு சொல்றதுல பெருமை கிடையாது. பெரிய யானை மேல ஒரு அம்பை எய்து அந்த யானை அது மிஸ் பண்ணிடுச்சு, அந்த குறி தப்பி போயிடுச்சுனாலுமே அது பிரச்சனை கிடையாது. அதுதான் வீரம், அதுதான் முயற்சின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வைக்கிற எய்ம் பாத்தீங்கன்னா, குரூப் 1க்கு வச்சோம் அப்படின்னு சொன்னா அடுத்து குரூப் 2, குரூப் 4 இது எல்லாமே ஈஸியா இருக்கும். எடுத்ததுமே குரூப் 4க்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்காதீங்க. மேலும் மேலும் நம்ம உயர்ந்த பிளேஸ்க்கு போகணும்னு நினைச்சு படிங்க. இலக்கண நயங்கள், பொருள்கோள் மற்றும் அணிகளை பாருங்க. பொருள்கோள் செய்யுளை படித்து பொருள் கொள்ளும் முறை 8 வகைன்னு சொல்றாங்க. அதுல நிழல் நிறை பொருள்கோள், சொற்களை செங்குத்தாவும் கிடைமட்டமாகவும் இணைத்து பொருள் கொள்வதுதான் இந்த நிழல் நிறை. இதுலயே 2 வகையா இருக்கு. நேர் நிழல்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது எதிர் நிழல்னு ஒண்ணு இருக்கு. நேர் நிழல்னா பக்கம் பக்கம் இருக்கிற சீர்களை வச்சே நம்ம பொருள் வச்சுக்கிறது. அன்பும் மரணம் உடைய தாய் நிலை வாழ்க்கை பண்பும் பயனும் அது சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இந்த அன்பும் மரணம்ங்கிறத அந்த 2 பொருளையும் எடுத்துக்கணும். எதிர் நிழல் நிழல்னா மேல கீழே எடுத்துக்கணும். விலங்கோடு மக்கள் அணையர், அப்போ விலங்கு கூட மக்களை படிக்காதவங்க கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்ப விலங்கையும் மக்களையும் கம்பேர் பண்றது எதிர ஆப்போசிட் வேர்ட்ஸா வரும். அடுத்து பாருங்க, பூட்டு விற்பொருள் போல், விற்பூட்டுன்னு சொல்றாங்க. வில்லை பூட்டுவது போல் முதல் சொல்லையும் இறுதி சொல்லையும் இணைக்கிறது தான் இந்த விற்பூட்டு பொருள்கோள் சொல்றாங்க. அப்போ முதலையும் கடைசியும் சேர்க்கணும். அப்போ விற்பூட்டு அப்படின்னு சொல்றாங்க. பூட்டு சைஸ் அந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்க, அந்த திருக்குறள் நெருடல் உளனொருவன். தாப்பிசை பொருள்கோள், ஊஞ்சல் கயிறு நடுவே என்ற சொல் முன்னும் பின்னும் இணைவது உண்ணாமை உள்ளது. ஊஞ்சல் கயிறு போல நடுவே இருக்கிற அந்த சொல்ல முன்னும் பின்னும் இந்த சொல்லுவாங்க. இந்த ஊசல் குண்டு இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த ஊஞ்சல் கயிறு இந்த சென்டர்ல இருக்கிற சொல்லே ஃபர்ஸ்ட்லயே லாஸ்ட்லயே போகும். உண்ணாமை உள்ளது இந்த திருக்குறள் மூலமா. அடுத்து பாருங்க, அணிகள். ஓமை அணி,
போல புறைய அன்ன போன்ற ஓம உருவுகள் வெளிப்படையாக வருவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போல புறைய அன்ன மான கடுப்ப ஒப்ப அற்று தற்று இந்த மாதிரி எல்லாம் ஓம உருவுகள் மறைஞ்சு வந்துச்சு, சரி வெளிப்படையா வந்தது அப்படின்னு சொன்னா ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணினா பாருங்க, ஓம உருவுகள் மறைந்து வரும், அது அப்படிங்கிறது மறைஞ்சு வரும்பா, அதுங்கிற ஓம உருவு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் எடுத்துக்காட்டு ஓமையணி. புறந்தூய்மை நீரான் அமையும். அடுத்து பாருங்க தொழில் ஓமையணி. ஒன்றன் தொழிலையே ஓமையாக்குறது தான் தொழில் ஓமையணி. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றும் குத்தொக்க சீர்த்த இடத்து. ஆக்சுவலி கொக்கு வந்து மீன் எப்போ வரும்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு காத்துட்டு இருக்க மாதிரி அதை வந்து ஒரு தொழிலா சொல்றாங்க, ஒரு ஓமையா சொல்றாங்க. ஒரே தொழிலை வந்து பார்த்துட்டு இருக்கணும். அடுத்தது இல் பொருள் ஓமையணி. இல்லாத பொருளை வந்து ஓமையாக்குறது. அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை. இல்லாது எப்படின்னு சொன்னா கொம்பு முளைத்த குதிரைகள், குதிரைக்கு எங்க கொம்பு முளைக்க போகுது, அதே போல வந்து பொன்மழை பொழிந்தது, பொன் எப்பயாச்சும் மழையா பொழியுமா, இல்ல இல்லையா, அந்த மாதிரி இல்லாத ஒரு பொருளை வந்து ஓமைப்படுத்துறது. ஏகதேச உருவகணி. ஏகதேசம் அப்படின்னு சொன்னா ஒரு பகுதி மட்டும் வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க, அடுத்த பகுதியை வந்து நம்மளே புரிஞ்சுக்கணும். பிறவி பெருங்கடல் நீதுவார் இந்த திருக்குறள் மூலியமா சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பிரிது மொழிதலுக்கு இன்னொரு பேர் வந்து ஒட்டணி. ஓமையை மட்டும் கூறி ஓமையத்தை பெற வைப்பதுதான் இந்த பிரிது மொழிதல் அணி. பீலிப்பை சாவாடும் அச்சிரும் அப்பண்டும் சாலம் மிகுத்து பையன். இப்போ ஒரு மயில் தொகை தான், மயில் தொகையை வந்துட்டு ஒரு மாட்டு வண்டியில ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா நிறைய மயில் தொகையை வச்சா என்ன ஆகும், அந்த வண்டியோட அச்சாணி வந்து முறிஞ்சு போயிடும். அதே போலதான் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் எல்லா விஷயத்தையும் தாங்க முடியும். அப்படி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த நமக்குள்ள போட்டு திணிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபெயிலியர் ஆகும். அதுதான் இந்த பிரிவு மொழிதல் அணி. ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க, மற்றதை வந்து ஊமையை மட்டும் சொல்லி ஊமையத்தை வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே வந்து ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்துவதுதான் வேற்றுமை அணின்னு சொல்றாங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இங்க வந்து தீயையும் பிளஸ் வந்து நம்மளோட நாவையும் வந்து ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. எப்படி வந்துட்டு தீயினால ஒரு இடத்துல வந்து காயம் வந்துருச்சுன்னு சொன்னா அது ஆறாதோ, அதே போல வந்து நம்ம பேசுற பேச்சு வந்து இனிமையானதா இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த திருக்குறள். வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது. தேவர் அணைய கயவர் அவங்க மேவன செய்தொழுகள் ஆண். ஒருத்தவங்க வந்துட்டு என்ன பண்றது, புகழ்ற மாதிரியே வந்து அவங்க வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனா அது அவங்களுக்கு ஆப்போசிட்ல தெரியாது இல்லையா. சோ அந்த மாதிரி சொல்றதா இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்தது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவதுதான் இந்த சொற்பொருள் பின்வரும் நிலை அணி சொல்றாங்க. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. இந்த துப்பு அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னா வரும். உணவுன்னு வரும், உணவு பொருள்னு வரும், சோ இந்த உணவு செய்கின்றவர் வரும். இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரே பொருள் தான், ஆனா வெவ்வேறு இடத்துக்கு வந்து வரும்போது அந்த பொருள் மாறுபடும் சொல்றது. ஒரே வார்த்தை வெவ்வேறு இடத்துக்கு வரும்போது பொருள் மாறுபடும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தருவதுதான் பொருள். இந்த சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பொருள் அல்லவரை, பொருளாக செய்யும், பொருள் அல்லதில்லை பொருள். பொருள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும், ஆனா ஒரே ஒரு மீனிங் தான். பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிறவங்க வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான். சோ இன்னைக்கான டாபிக் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.